தமிழ்நாட்டோட கேபிட்டல் சொல்லு சென்னை. சென்னை வந்து எல்லாத்துக்குமே ஃபேமஸ்ங்க. மெரினா பீச்ல இருந்து எல்லா விஷயமும் சென்னையில ஆகிட்டா இருக்கு. அது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இதுல டிஎன்ஏ லிஸ்ட்ல வருமா வராதான்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் சென்னையில அரௌண்ட் 135க்கு மேல காலேஜஸ் இருக்குங்க. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற யூனிவர்சிட்டிஸ், அதாவது யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லலாம், நான் காலேஜஸ்ன்னு சொல்லலாம், விச் இஸ் 67 காலேஜஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கவர்மெண்ட் பிரைவேட்னு எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 67 காலேஜஸ் பண்றாங்க. இந்த 67 காலேஜஸ்ல இருந்து டிஎன்ஏ கோர்சஸ் எத்தனை வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 63 கோர்சஸ் இருக்கு. கேன் யூ பிலீவ் இட்? ஒரு 63 கோர்சஸ் வந்து இந்த 67 காலேஜஸ்ல படிக்க முடியும். தெர் ஆர் லாட் ஆஃப் சீட்ஸ் வேக்கண்ட். அது வந்து நிறைய வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்மளுக்கு தெரியாம நிறைய இருக்கு, தெரிஞ்சும் நிறைய இருக்கு. சொல்ல போனா ஒவ்வொரு வருஷமும் அண்ணா யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு வேக்கன்ட் சீட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது எல்லாமே ஃபில் ஆகுது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் யாருமே வந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் ஒரு பேஷன்ஸா வந்துட்டு இங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு கவுன்சிலிங்ல நம்ம லிமிட் தாண்டி எவ்வளவு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நோ லிமிட் இன் சூசிங் கோர்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே வந்து தன்னோட கட் ஆஃபை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணாம விடுறாங்க, விச் இஸ் வெரி பிக் மிஸ்டேக். பிகாஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூஸ் கோர்சிங்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப் காலேஜஸா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ப்ரிஃபரன்சஸ்ல அதை ஆட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அது கிடைக்கல பிகாஸ் ஆஃப் வாட்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுல 2nd and 3rd ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே நீங்க கொடுத்த காலேஜஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் இதோட என்னோட ப்ரிஃபரன்ஸ்ல வேற ஏதாவது காலேஜ் எனக்கு கிடைச்சாலும் லேட்டரா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு நம்ம வந்து 2nd சான்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்த காலேஜே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வேற அண்ணா யூனிவர்சிட்டி ஏதாவது வேக்கன்ட் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு அந்த காலேஜும் அவங்க கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஆஃபர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்றப்போ நம்ம எதுக்குமே தயங்காம கோர்சஸை சூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்கு சென்னையில, என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 63 கோர்சஸ் சொன்னா அதோட லிஸ்ட் தாங்க இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அப்பேரல் டெக்னாலஜில இருக்க ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் படிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸோட ஸ்பெஷலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமொபைல்ல பண்ணலாம், பி பிளான், பயோமெடிக்கல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு, பயோடெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதுல ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு, கெமிக்கல் இருக்கு அதுல ஸ்பெஷலைசேஷன்ஸ், அண்ட் சிவில் அதுல தமிழ் மீடியம் ஆஃபர் பண்றாங்க சில யூனிவர்சிட்டிஸ்ல. கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ல படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தனியா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் படிக்கலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸ் படிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேற ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸும் நம்ம படிக்க முடியும். நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி மட்டும் தனியாக படிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட அது ஒரு கோர்ஸ் தனியா இருக்கு. எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுல ஸ்பெஷலைசேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ இங்க இருக்க எல்லா லிஸ்டிங்கும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர் தி 63 கோர்சஸ் ஸோ தட் யூ கேன் டேக். நீங்க என்னென்ன கோர்சஸ் சென்னையில மட்டும் படிக்க முடியும்னா இந்த 63 கோர்சஸ் சென்னையில மட்டும் நம்ம படிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியமும் ஆஃபர் பண்றாங்க. மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, மைனிங் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தனியா இருக்கு, பெட்ரோல் இன்ஜினியரிங்லேயே தனியாக ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு, ஃபார்மஸ்டிக்கல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி 63 கோர்சஸ் சென்னையில மட்டும் இருக்கு. அண்ட் ஓகே, இதோட என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, டைப் ஆஃப் காலேஜ், சில காலேஜஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும், சிலது வந்து நாட் இன்க்ளூடடா இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க எந்தெந்த காலேஜ்ல அப்படின்றது லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்காக ஒரு 2 நான் கூகுள் ஷீட்ஸை நாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அலோட் பண்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன். ஸோ அந்த கூகுள் ஷீட்ல ஃபர்ஸ்ட் கூகுள் ஷீட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் வித் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அண்ட் கோட் என்ன, அதெல்லாம் டிஎன்ஏல இருக்கு எல்லா கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. செகண்ட் பிடிஎஃப் அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலேஜ் கோட்,
காலேஜ் நேம், பிரான்ச் கோட் என்ன, பிரான்ச் நேம் என்ன, ஓசி, அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப்ஸ் இருக்கு. இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் கூகுள் ஷீட்டை தான் ஷேர் பண்றதுனால நீங்க அதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸ் கூட நீங்க ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ தட் என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜ்ல இருக்குன்ற ஒரு லிஸ்ட் தெரியும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா காலேஜ் நேம் நீங்க செலக்ட் பண்ணி அதுல என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கட் ஆஃப் லிஸ்ட் என்னன்னு அதுல நீங்க ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எதை வேணா ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் கூகுள் ஷீட்ல என்ன இருக்குன்னா, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அதுல என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த கூகுள் ஷீட்ல இருக்கும். ஸோ விச் லுக் லைக் திஸ். அதுல இந்த ரெட் கலர்ல போட்டிருக்க எல்லா காலேஜ் நேமும் விச் மீன்ஸ் அது வந்து டிஎன்இல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த காலேஜ்லாம் உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும் அதெல்லாம் டிஎன்இல இன்க்ளூட் ஆகல அப்படின்னு அர்த்தம். மற்ற காலேஜஸ் எல்லாமே டிஎன்இல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதோட கோடும் இந்த இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். சென்னையில ரேர் கோர்சஸ்ன்னு சொல்ற இந்தந்த கோர்சஸ்ன்னு பார்த்தலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரேர் கோர்ஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, இது சென்னையில ஒரே ஒரு காலேஜ், கேஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி அப்பேரல் டெக்னாலஜில ஸ்பெஷலைசேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. அதுவும் ஏசிடி கேம்பஸ்ல மட்டும் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன் இங்க மட்டும் எம்ஐடியில மட்டும் தான் ஆஃபர் ஆகுது. இதே மாதிரி மெடிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்க ஸ்பெஷலைசேஷனும் சிஇஜி கேம்பஸ்ல மட்டும்தான் ஆஃபர் பண்றாங்க. சிராமேக் டெக்னாலஜியும் வந்துட்டு ஏசிடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ இந்த மாதிரி ரேர் கோர்சஸ் சென்னையில எந்தெந்த காலேஜ், ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் தான் அவைல் ஆயிருக்கு. அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த எல்லா கோர்சஸுமே ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் தான் சென்னையில அவைலபிளா இருக்கு. ஸோ பிபான், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் செராமிக் டெக்னாலஜி, chemical engineering, computer science and engineering, internet of things, cyber security, electronics and communication, advanced communication technology in the course, food technology specialization, geoinformatics and industrial biotechnology, other specialization, industrial engineering irukku, instrumentation and control engineering irukku, leather technologies irukku. Then you have MTech. இது வந்து ஒரு 5-year integrated courses, computer science and engineeringல தனியா சென்னையில ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங் அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். லைக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்லேயே ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஃபார்மஸ்டிக்கல் டெக்னாலஜி அதில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் டெக்னாலஜி அண்ட் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜிஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், மைனிங் இன்ஜினியரிங் அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே சென்னையில ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா அதுவும் கூகுள் ஷீட்ஸ்ல இருக்கு. இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்கனாலே அந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு காமிக்கும். பிகாஸ் அது எல்லாமே ஒரே காலேஜஸ்ல மட்டும் தான் அவைலபிள் ஆகு. ஸோ இந்த மாதிரி எந்த ரீஜனுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரீஜனுக்கான PDF அண்ட் டீடைல்ஸோட நான் வந்து நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன்.